ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் வீட்ல பூரி செஞ்சு. அபய் கூட எனக்கு பூரி வேணும்னு கேட்டுட்டான். அதனால் ஓகே இன்னைக்கு பூரியே செஞ்சிடலான்னு டிசைட் பண்ணி பூரி செஞ்சேன். பூரிக்கு சைடாக பொட்டேட்டோ கறி செஞ்சேன். யூசுவலாக சண்டே அந்த மாதிரி இருந்தால் பூரியோட சைடாக நாங்கள் எக் பொடி மாஸ் இல்லாட்டி சிக்கன் கறி சாப்பிடுவோம். உங்களுக்கு என்ன காம்பினேஷன் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். பூரியோட எது வச்சு சாப்பிட்டாலும் இன்னும் சன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் சாட்டர்டே இருந்தால் நான் பொட்டேட்டோ கறி செய்வேன் பூரிக்கு. அதுதானே நம்மளோட ரெகுலர் காம்பினேஷன். ஆனால் நான் பொட்டேட்டோ கறி செய்யும்போது அதில் டொமேட்டோ ஆட் பண்ணுவேன். நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு அது மாதிரி ஆட் பண்ணுறதுனால நல்லா டேஸ்ட்டுன்னு தோணும். ஸோ கறியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பூரி மாவில் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ காலையிலே பிசைஞ்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். நம்மளும் பூரி சுடும்போது கொஞ்சம் நல்லா புஃப்னு வரும். இதுதான் நான் செய்வேன். ஸோ நான் எது செஞ்சாலும் அப்பயே பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் செய்வேன். ஸோ தட் இப்போ அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்குது ஃபுட்டு மேலே. பையன் பூரியாக இருக்கட்டும் இல்லை சப்பாத்தியாக இருக்கட்டும் என்ன ஷேப்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லுவான். அவனுக்காக நான் ஷேப்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ எங்களோட சாட்டர்டே பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சூப்பராக போச்சு. உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு மறக்காம